நாம் எல்லாரும் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை எல்லாம் திருப்பிக் கொள்வோம். கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை நாம் செய்கிறோம். அதற்கெல்லாம் சில உந்து சக்திகள் நமக்குள்ளே இருக்கிறது. ஒரு மனிதன் பணத்தை சம்பாதிப்பதற்கு நிறைய பிரயாசப்படுகிறார். பணத்தை சம்பாதிக்க நிறைய பிரயாசப்படுகிறார். அப்போ அவருக்குள் ஒரு உந்து சக்தி இருக்கிறது. என்ன உந்து சக்தின்னு, எப்படியாவது பணத்தை சம்பாதிக்கின்ற ஒரு உந்து சக்தி அவரை இரவும் பகலும் தூங்க விடாதபடிக்கு அதை என்ன இது என்ன அப்படி என்ன இப்படி என்று பார்த்து அவரை வேலை செய்ய அவரை எழுப்பிக் கொண்டே இருக்கிறது. சிலர் புகழை விரும்புகிறார்கள், எப்படியாவது புகழை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆகையினால் அந்த புகழை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக என்ன செய்ய வேண்டும் என்று அதை தேடி அதை நாடி அது நேரா ஓடி நினைத்த காரியத்தை பெற்றுக்கொள்ள முயற்சி பண்ணுகிறார்கள். காரணம், அவருக்கு இருக்கக்கூடிய உந்து சக்தி என்னன்னு சொன்னா புகழ் பெற வேண்டும் என்றதான ஒரு உந்து சக்தி. இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் என்றதான ஒரு ஆலோசனைகள்ல ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது பிரதான கட்டளை என்று சொல்லுகிறோம். எல்லா கட்டளைகளிலும் மிக 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 முக்கியமான ஒரு கட்டளை, ஒவ்வொரு விசுவாசியும் அல்லது ஒவ்வொரு சீஷரும் புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும் சீஷராக்க வேண்டிய ஒரு ஊழியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஏன் அநேகர் இந்த சுவிசேஷ ஊழியத்தை செய்கிறதில்லை என்று சொன்னால், அவர்களை உந்தி தள்ளக்கூடிய அந்த உந்து சக்தி அவர்களுக்குள்ளே செயல்படாமல் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அந்த உந்து சக்தி, அந்த உந்து சக்தி தான் பவுலுக்குள்ளே இருந்தது. என்ன சொல்கிறார்? கிறிஸ்துவுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது என்று சொல்கிறார். நமக்குள்ளே தேவ அன்பு எந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்குள்ளே தேவ அன்பு இருக்குமோ அந்த அளவுக்கு அவர் கர்த்தருக்காக அவர் ஊழியம் செய்கிறவராய் இருப்பார். எந்த அளவுக்கு ஒரு மனிதன் தேவனை நேசிக்கிறானோ அந்த அளவுக்கு அவரால் சும்மா இருக்க முடியாது. கர்த்தருக்காக அவர் ஊழியத்தை செய்து சுவிசேஷத்தை அறிவித்து ஜனங்களை ஆதாயம் செய்யக்கூடியவராகவே என்ன செய்கிறார் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. ஆகையினாலே இந்த அன்பு எங்கே இருந்து வர வேண்டும் என்று சொன்னால், அது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்ன செய்து கொள்ள வேண்டும்? அது உருவாக வேண்டும், உருவாக வேண்டும். ஆழத்திலிருந்து என்ன செய்ய வேண்டும்? உண்டாக வேண்டும். அப்போ அந்த அன்பு எப்படி அந்த அன்பு நமக்குள்ள வரும்? நீங்கள் கல்வாரி சிலுவையை தியானம் பண்ணினால் அந்த அன்பு நமக்குள்ளே வரும். கல்வாரி சிலுவையின் காட்சியை ஏன் நாம் தியானம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், இவ்வளவாய் தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். எவ்வளவாய் நான் பாவிகளாய் இருக்கையில், ஆக்கினைக்குள்ளானவர்களாய் தீர்க்கப்பட்ட நிலையில் நரகத்துக்குரியவர்களாய் இருந்தவர்களாய் எல்லாரும் ஏகமாய் கெட்டு போய் கொண்டிருந்த காலங்களிலே நமக்காக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு பலியாக பதிலாக கொடுக்கும் வழியாக முன் வந்து அவர் அனுப்பி கொடுத்தார். சிலுவையின் காட்சி தேவனுடைய அன்பின் காட்சி. இவ்வளவாய் அவர் நொறுக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு வேதனைக்குட்படுத்தப்பட்டு சிலுவையிலே அறையப்பட்டு அவர் மரிக்கிறார். 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்புகிறார். மொத்தத்தில் சொன்னால், நமக்காக இயேசு தம்முடைய உயிரையே கொடுத்திருக்கிறார். தேவன் கிறிஸ்து நமக்காக தன் ஜீவனை கொடுத்ததனாலே
அன்பு இன்னதென்று நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ இப்படிப்பட்டதான ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை நாம் நினைச்சிருக்கிறோம், பெற்றிருக்கிறோம். இதை தியானம் பண்ணினால் அந்த தேவன் மேலே அன்பு வருவதல்ல, பெருகுவதல்ல, அந்த அன்பு நமக்குள்ளே ஊற்றெடுத்து அந்த அன்பு என்ன செய்யும் தெரியுமா? நெருக்கி ஏவும், நெருக்கி ஏவும். என் ஆண்டவருக்காக கர்த்தர் சொன்ன அந்த கற்பனையை நிறைவேற்ற என்பதற்காக அது நம்மை தூண்டி எழுப்பக்கூடியதா இருக்கும். பவுலை அப்படித்தான் இருக்கிறது. நாம் எதை முக்கியமாக எண்ணுகிறோமோ அதிலே நாம் அதிகமான கவனம் செலுத்துகிறோம். நாம் எதை முக்கியமாக எண்ணுகிறோமோ அதிலே அதிகமான கவனத்தை நாம் செலுத்துகிறோம். இன்னைக்கு நல்லா கவனிச்சு பாருங்க. நமக்கு படிப்பு தேவை, வேலை தேவை, வசதிகள் தேவை. ஆனால் நம்முடைய கவனங்கள் பூரா எதில் இருக்கிறது சொன்னால் உலகம் 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 சார்ந்ததாகவே இருக்கிறது. ஆனால் ஏன் நாம் இந்த உலகத்தையே சார்ந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஏன் நாம் உலகத்தையே சார்ந்து வாழுகிறோம்? உலகத்தை சார்ந்து வாழுகிறோம். ஏன் வாழ்க்கையில் நாம் தேவன் நம்ம கொடுத்த கட்டளையை நிறைவேற்றாது இருக்கிறோம்? ஏனென்றால் நாம் எதை முக்கியப்படுத்துகிறோம் என்று சொன்னால், இந்த உலகத்தில் நான் நன்றாய் வாழ்வதற்கு என்ன, அதுதான் எனக்கு முக்கியம் நான் நினைக்கிறேன். இந்த உலகத்தை நான் நன்றாய் இருப்பது தான் முக்கியம் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். ஆகியனாலே இந்த உலகத்தை நாம் முக்கியப்படுத்தி, உலக வாழ்க்கையை முக்கியப்படுத்தி, உலகத்தில் இருக்கக்கூடிய கல்வி, உலகத்தில் இருக்கக்கூடிய செல்வம், உலகத்திற்குதான புகழ், உலகத்தில் இருக்கக்கூடியதான வசதிகள், நாம் அதிலே நம்முடைய கவனத்தை நாம் செலுத்துகிறோம். ஆனால் ஒன்றை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமானது அல்ல. பாஸ்டர், இது எனக்கு தெரியாதா? நேற்று தானே செத்த வீட்டுக்கு ஒன்று போயிட்டு வந்து சொல்லுவீங்க. உண்மைதான். நம்ம சுற்றி கவனத்தை பார்த்து பாருங்க. நம்ம சுற்றி நம்முடைய கவனத்தை கொஞ்சம் அப்படி அப்படி எப்படி விட்டு பாருங்களேன், யோசிச்சு பாருங்களேன். யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம சொந்தக்காரர்கள் ஒருத்தர் செத்து போயிருப்பார், ஃப்ரெண்ட்ஸு செத்து போயிருப்பாங்க, வயது இப்போ வந்து செத்து போனவங்க இருப்பாங்க, கொஞ்சம் வயசு செத்து போனவங்க இருப்பாங்க, குழந்தை செத்து போனதானே பார்க்கும். எப்படிங்க கேள்வி வருது, கவலை வருது, போறோம் வர்றோம் எல்லாம் பண்றோம். ஆனால் நாம் உணர்வடையாது இருக்கிறோம். என்ன உணர்வடையாது இருக்கிறோம் என்று சொன்னால், நமக்கும் சீக்கிரத்தில் ஒரு காரியம் சம்பவிக்கப்பட இருக்கிறது. பாஸ்டர், இது நல்லா இல்லையே, நல்லா இருக்குதோ நல்லா இல்லையா, அதான் உண்மை. பக்கத்துல சொல்லுங்க, நல்லா இருக்குதோ நல்லா இல்லையா, அதான் உண்மை. அல்லேலூயா. நேற்று என்னுடைய மூத்த சகோதரர் இறந்து போனார். அப்போ நான் போயிருந்தேன். எனக்கு பழைய காலத்து நினைவுகள் எல்லாம் வந்தது. ஒன்றாய் இருந்தது, ஒன்றாய் படுத்தது, ஒன்றாய் விளையாடினது, ஒன்றாய் சாப்பிட்டது எல்லாம் நினைவுக்கு என்ன செய்து வருது. ஆனா இன்னொன்னு வருது, நமக்கு என்னைக்கோ தெரியலையே, நமக்கு என்னைக்கோ தெரியல. உண்மைதான். இது உலகம் என்ன செய்ய கிடையாது, நிரந்தரம் கிடையாது. நமக்கு தேவன் அவருடைய கிருபையினால சில காலங்களை வைத்திருக்கிறார். ஆனா அந்த காலத்தில் எது நிலையானது, எது உண்மையானது, அதை நாம் பிடித்துக்கொள்ள வேண்டும். ஆனால் அநேகர் மறிக்கிறார்கள், அது தெரியுது. ஆனாலும் அவர்கள் உணர்வடையாததினாலே அவர்கள் இன்னும் தேட வேண்டியதை தேடாது இருக்கிறார்கள். விசுவாசிகளாக இருக்கிற நம்ம இத விளங்கிக் கொள்ளணும்.
நமக்கு இந்த உலகம் நமக்கு சொந்தமானதல்ல, நமக்கு ஒரு சொந்தமான ஒரு இடம் இருக்கிறது. அது என்ன? நாம் எங்கே நாம் ஆஸ்திகளை சேர்த்து வைக்க வேண்டும்? அது நல்ல வணிகணும். ஒரு தம்பி நல்ல சாட்சி கொடுத்தா ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். இந்த உலகத்தில் இருக்கும் போது நம்முடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறதுக்கு நம்முடைய ஜெபத்தை கேட்டு நிறைய காரியம் செய்யற, ரொம்ப சந்தோஷம். நீங்க நல்லா படிக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். எவ்வளவு படிக்க முடியுமா நல்லா படிங்க. ஆனால் அதே சமயத்துல நித்தியத்தில் தான் நம்முடைய வீடு இருக்கிறது மறைக்க கூடாது. இயேசு சொல்லும்போது சொல்லுகிறார், மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 19-20 வசனங்கள், பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள், பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். எங்க பொக்கிஷத்தை சேர்க்கணுமா? எங்க சேர்க்கணுமா? அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுதா. பரலோகத்துல என்ன செய்யுங்க? பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க. இங்க வாங்குறதெல்லாம் என்ன செய்யும்? எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போக வேண்டும். அப்பா அப்பா அப்படி சத்தம் இருக்கும், அம்மா அம்மான்னு சத்தம் இருக்கும். எப்போ வரைக்கும்? பாடி எடுத்து நம்ம வீட்டை தாண்டுற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் என்னது? என்ன சாப்பாடு, எந்த ஹோட்டல் சாப்பாடு, நல்ல ஹோட்டலில் வாங்கிட்டு வந்தா என்ன, சிந்தபுரம் மாறி போயிடும். உலகம் நம்மை மறந்து போகும், சொந்த மண்ணை மறந்து போகும். வலுக்கட்டாயமாக ஒரு ஆறுதல் கூட்டம் வைப்போம். ஆறுதல் கூட்டம் எதுக்குதான்? துக்க நிவர்த்தி கூட்டம். பேரு சொல்லுங்க, துக்க. இனிமேலும் ரொம்ப நாள் துக்கமாக இருக்க முடியும். முன்னாடி 30 நாள் வைப்பாங்க, 3 நாள். இப்ப என்ன சொல்றாங்க? அடுத்த நாளே வச்சிருவோம். நாங்களாம் ஊருக்கு போகணும், நிவர்த்தி பண்ணிட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்கணும். உலகம் தான் இருக்குது. அப்போ தேவன் நம்ம என்ன இருக்கிறார் சொல்லி சொன்னா, இந்த உலகத்திலே நிரந்தரமானதல்ல. நாம் பரலோகவாசிகள், நாம் பரலோகவாசிகள். அப்போ நான் ஏன் ஊழியம் செய்யணும்? நல்ல விலகிக் கொள்ளுங்க. ஏன் ஊழியம் செய்யணும்? ஏன் ஆத்துமாவை செய்யணும்? அதுதான் நமக்கு பொக்கிஷம், அதான் நமக்கு நிரந்தரமான பொக்கிஷம். இந்த உலகத்துல எவ்வளவு பணத்தை சேர்த்து வச்சாலும், எவ்வளவு மேன்மை இருந்தாலும் எல்லாம் என்ன செய்யும்? போயிடும். நமக்கு நித்திய வீடு. வாசிங்க 2 கொரிந்தியர் 5:1-2. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட, பாருங்க இந்த வீட்டை குறித்து சொல்லியிருக்குது, பூமிக்குரிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும். அப்ப இது எதை சொல்லப்பட்டிருக்கிறது? என்னது? டெம்பரரி ஹவுஸ். கொஞ்ச நாள் இந்த வீட்டிலே வாழ போகிறோம், தற்காலிகம். அதை குறித்து கூடாரம் என்று சொல்லி இருக்கிறது. கொஞ்ச நாள்ல நிச்சயம் வாழுவோம். ஆனால் நமக்கு உண்மையான இடம் எங்க இருக்குது? தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. இந்த ஒரு வருஷமே போதும்னு நினைக்கிறேன். அப்போ நமக்கு நிரந்தர வீடு எங்க இருக்கிறது சொன்னா, அப்ப நிரந்தரமா எங்க தங்க போகிறோமோ அங்கேதான் நமக்கு நிரந்தர வீடு இருக்குது, பரலோகம்தான். அல்லேலூயா. அப்ப பரலோகம் தான் நித்திய வீடு. பரலோகத்தில் நமக்கு கைவேலை இல்லாத ஒரு நித்திய வீடு இருக்கு. நிரந்தர வீடு எங்க இருக்கு? பரலோகம். பக்கத்து சொல்ற நிரந்தர வீடு எங்க இருக்குது? இப்ப இருக்கிற வீட்டை பத்தி கவலைப்படாதீங்க, அதுதான் நமக்கு ஒரு முக்கியமானது. அல்லேலூயா. ஆமா, 4-5 வசனம் வாசிங்க பாப்போம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல், மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. போதும். அப்போ
என்ன சொல்லப்படுறது? இந்த கூடாரத்துல நாம் என்ன செய்கிறோம்? இந்த கூடாரத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன இருக்குது? பாரம். பாரம் சுமந்து தவிக்கிறோம். ஒரு நாளாவது ஒரு பிரச்சனை இல்லாம நிம்மதியா இருக்க முடியுதா பாருங்க? எங்க முடியுதா இல்லையா? என்ன பாஸ்டர் வண்டி ஓட்ட என்ன பிரச்சனை போகுது? அங்க வேலையில பிரச்சனை, வீட்டுக்கு வந்தா வீட்டுல பிரச்சனை, வீட்டுல பிரச்சனைன்னு அங்க போனா, அங்க பார்க்கு போனா பார்க்ல ஒரு பிரச்சனை, பஸ்ல போனா ஒரு பிரச்சனை, டூ வீலர்ல போனா ஒரு பிரச்சனை, எங்க போனாலும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. உண்மை அதுதான். பாரம் சுமந்து என்ன செய்கிறோம்? தவிக்கிறோம். ஆனால் தேவனோ அந்த பரலோகத்திற்கு நம்ம என்ன செய்கிறாராம்? ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஏன் உயிர் வாழ்றீங்க? ஏன்னா பரலோகத்துக்கு போறதுக்கு கர்த்தர் நம்ம ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு போறதுக்கு நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறாராம்? தேவன் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவரா இயேசுவானவர் சொன்னாரு, தன் வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய கடனை பார்த்து சொன்ன, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசில் இருப்பார். அப்போ தேவன் நமக்கு அந்த வாக்குத்தத்தத்தை கொடு, உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இது நம்ம கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். பக்கத்துல சொல்லுங்க, உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நீங்க பரலோகத்துக்கு கண்டிப்பா போவீங்க. நீ கண்டிப்பா பரலோகத்துக்கு போவீங்க. அல்லேலூயா. ஒரு சத்தம் கேட்க, நீ எல்லாம் பரலோகத்துக்கு போவியா? இல்ல, பரலோகத்துக்கு போவேன். பக்கத்துல சொல்லுங்க, பரலோகத்துக்கு போவேன். பரலோகத்துக்கு போவோம். இல்லைன்னா இந்த வாழ்க்கை நமக்கு தேவையில்லையே. பரலோகத்துக்கு போவோம். அதான் தேவன் நம்ம கொடுத்துக்கிற வாக்கு தத்தம். நித்திய ஜீவன் உண்டு. அப்போ இந்த உயிர்ச்சல் இந்த பரலோகத்துக்கு போகும்போது, ஏன் நமக்கு பரலோகத்துக்கு போகும்போது நம்முடைய வாழ்க்கையில என்ன மேன்மை இருக்குது? ரொம்ப முக்கியம். இந்த உலகத்துல அல்லது நமக்கு தேவன் வைத்திருக்கக்கூடியதான பாக்கியத்தை அறிந்து கொண்டால் நாம் ஏன் ஊழியம் செய்யணுங்கிறது நமக்கு தெரிஞ்சு போயிடும். 2 கொரிந்தியர் 5:2 வாசிங்க. ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்கிறோம். நமக்கு ஒரு வாஞ்சை இருக்கு. ஒரு பசுத்தவானுக்கு, ஒரு தேவ மனுஷனுக்கு, ஒரு தேவ மனுஷிக்கு ஒரு வாஞ்சை இருக்குது. என்னது வாஞ்சை? எப்படியாச்சும் பரலோகத்துக்கு போய் சேர்ந்த ஒரு வாஞ்சை இணைசிக்கிறது இருக்கிறது. அப்போ இந்த பரலோகத்துக்கு நம்ம போகும்போது நமக்கு எப்படி இருப்போம்? 1 கொரிந்தியர் திருப்பிக்கொள்ளும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் எல்லாம் திருப்புங்க பார்ப்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 42 முதல் 44 வசனங்கள். மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அப்போ கிறிஸ்துவுக்கு மரித்தவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவர் திரும்பி வரும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறது. அப்புறம் நம்ம என்ன செய்வோமா? நம்ம உயிரோடு இருந்தால் என்ன செய்வோம்? நம்ம முதல் உயிர்த்தெழுந்த பங்கு பெறுவோம். இல்லாவிட்டால் மறுரூபமாக இயேசுவோடு கூட என்ன செய்யப்படுவோம்? எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்போ மரித்தோரின் வீழ்த்தெழுதலும் அப்படி இருக்கும். எப்படி? அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவுள்ளதாக விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. அல்லேலூயா. என்ன நடக்கும்? ஆண்டவராய் இயேசுவானவர் சீக்கிரம் வர போறாரு. வரும்போது என்ன நடக்கும்னா, ஒரு உருமாற்றம் உண்டாகும் நம்முடைய வாழ்க்கையில். கர்த்தருக்கு மரித்தவர்கள் என்ன செய்வார்கள்? முதலாவது உயிரோடு கூட எழுந்திருப்பார்கள். விதைத்தல். நாம அடக்கம் பண்றது என்ன சொல்றோம்? விதைத்தல் சொல்றோம். எப்படி தானியம் விதைக்கப்படுகிறதோ அதே போல விதைத்தல். ஜென்ம சர்ரம், இப்ப இருக்கிற சர்ரம் விதைக்கப்படும். ஆனா அங்கேருந்து வேறொரு சரீரம் என்ன செய்யும்? அது எழும்பும். நமக்கு வேறொரு சரீரத்தோடு கூட எழுச்சுவோம், எழுந்திருப்போம். ஜென்ம சரீரம் என்று ஆவிக்குரிய சரீரமும் என்ன செய்கிறது? இருக்கிறது. இந்த சரீரம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், இந்த 42 வசனம் கடைசி தெரியுமா? வாசிக்கிறோமே, அழிவுள்ளதாக விதைக்கப்படும், அழிவில்லாததாக எழுதியிருக்கப்பா. அந்த சரீரம் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறாரு. அதுக்கு மரணமும் கிடையாது, அழிவும் கிடையாது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. அழியாத ஒரு சரீரம்.
அழியாத ஒரு உடல் நமக்கு என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும். இந்த சர்ரம் எல்லாம் என்ன செய்யும், கொஞ்ச நாள் கழிச்சு போய் பார்த்தோன்னா ஒண்ணுமே இருக்காது, எலும்பு மட்டும்தான் இருக்கும். ஆனால் இந்த சர்ரம், ஆவிக்குரிய சர்ரம் என்ன செய்யாது, அழியாது. 43ஆம் வசனம் சொல்லுகிறது, மகிமையுள்ளதா எழுந்திருக்கும். மகிமையுள்ள ஒரு சரீரம். மகிமையுள்ள சரீரம் சொல்லும் போது பாவத்தினால் உண்டான வியாதி, பலவீனம், குறைவு, பாவம், இச்சை போன்ற எந்த ஒரு காரியமும் இல்லாத ஒரு அற்புதமான ஒரு சரீரமா இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆமா, இந்த பாவ சோதனை, வியாதி, பலவீனம், பக்கத்து சொல்லுங்க, இனிமேல் இந்த தலைவலியெல்லாம் இருக்காதுங்க. அதுல இந்த தலைவலியே வராது. நீங்க வேற மாதிரி நினைச்சப்படாது, இவர் தான் தலைவலி அப்படி நினைச்சிடாதீங்க. இயற்கை வர்ற தலைவலி, முட்டுக்கால் வலி, இடுப்பு வலி, குறுக்கு வலி, ஐயோ, இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது மகிமையான சரீரம். அது மாத்திரமல்ல, அது தேவனுடைய மகிமை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சரீரமா இருக்கும். தேவன் எப்படி மகிமையுள்ளவராய் இருக்கிறாரோ அதே போல. 47ஆம் வசனம், முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். வானத்திலிருந்து இறங்கி வந்த கர்த்தர் இயேசுவான உயிர்த்தெழுகிறார். உயிர்த்தெழுத போது அவர் சீசர்ல பார்க்க வர்றார். சீசரை பார்க்க வரும்போது சீசர்கள் எங்க இருக்கிறார்கள், பூட்டிய கதவுகள், பூட்டிய நல்லா பூட்டி இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க, பயந்து போய். ஆனா நம்ம வீட்டுக்குள்ள எப்படி வந்தாரு இயேசு? எப்படிங்க வந்தாரு? ஓட்ட வழியா வந்தாரா, கதவு வழியா வந்தாரா? இதுதான் விசேஷமானது. எதை ஊடுருவக்கூடிய சக்தி என்ன செய்கிறது, அந்த சரத்தில் இருக்கிறது. நீங்க யோசிப்பீங்க, இப்ப எவ்வளவு நல்லா இருக்கும். அப்படிப்பட்டதான ஒரு மகிமையான ஒரு அற்புதமான ஒரு சரீரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 44ஆம் வசனம், ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. இந்த சரீரம் எப்படி இருக்கும் சொன்னா, ஆவிக்குரியதாக இருக்கும். ஆவிக்குரிய இருக்கும். அதாவது எதை சொல்ல விரும்புகிறோம் என்று சொன்னால், இன்னைக்கு உள்ள சரீரம் என்ன செய்யணும், மாம்சத்தினுடைய அந்த விருப்பத்துக்கு ஏற்றபடி இந்த சரீரம் செயல்படும். ஆனால் அந்த சரீரம் அப்படி அல்ல, ஆவிக்கு ஏற்றபடி, ஆவியானபடியே கண்ட்ரோல்ல அது என்ன செய்யப்படுமா, இயக்கப்படும். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த சரீரம் எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னா, இயேசு கிறிஸ்துடைய வீட்டிலின் சாயலுக்கு ஒப்பா இருக்கு. இயேசுவான உயிரோடு கூட எழுந்து வந்தார் பாருங்க. அப்போ மாம்சமும் சவையும் இருக்கிறது, ஆனால் அதுல ஒரு மகிமை என்ன செய்கிறது இருக்கிறது. இயேசுவை போல நாம் இருப்போம். அல்லேலூயா. அப்போ இப்படி சொல்லலாம், எப்படி சொல்லலாம், மகிமையுள்ள சரீரமாக, உயிர்த்தெழுந்த சரீரமாக, இயேசுவானவருடைய மகிமையுள்ள ஒரு சரீரமாக காணப்படும் என்று சொன்னால், அது பூரண ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ஒரு சரீரமாக என்ன செய்ய இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதுல எந்த குறையும் என்ன செய்யாது, இருக்காது. பாவம், அசுத்தம், எந்த போன்ற எல்லாமே என்ன செய்ய இருக்காது. தெய்வீக சுபாவம் முழுமையாய் நிறைந்த அப்படிப்பட்ட ஒரு நிலையில் என்ன செய்வோம், நாம் இருப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இப்படிப்பட்டதான அந்த நிலையில நாம் இருக்கும் போது தேவன் இதுக்கு என்ன செய்கிறார் சொன்னார், இதுக்காக இயேசுவானவர் பரிசுத்த ஆவியானவர் எதற்காக இருக்கிறார்னு சொன்னார். 2 வாசிப்போமா, இந்த 5வது வசனம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. யாருதான்? அடுத்து வாசிங்க. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. ஆமா, எப்படி நம்மை ஆயத்தப்படுத்துகிறார்? எப்படி ஆயத்தப்படுத்துகிறார்? இந்த பரிசுத்த ஆவியானவரை கொண்டு தேவன் நம்மை என்ன செய்து கொண்டிருக்கிறாராம். நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆவியானவர் நமக்குள்ள இருந்து என்ன செய்கிறார் சொல்லி சொன்னா, அந்த நாளுக்காக நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார் சொல்லி என்ன செய்கிறார் நம்ம பாருங்க. அப்போ நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், 2 கொரிந்தியர் 5:9 வாசிங்க. அதன் நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும்
அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். அப்ப இப்படிப்பட்ட நிலைகளை தான் அந்த நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியில் நிரந்தரமானதல்ல, நமக்கென்று பரலோகத்தில் நித்தியமான நிலை இருக்கிறது. அங்கே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருப்போம் என்றுதானே அந்த நிலையை அறிந்திருக்கிற நம்மை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் இந்த உலகத்தில் தேவனை பிரியப்படுத்துவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய லக்கு எதுவா இருக்குன்னு சொன்னா, எப்படியாக தேவனை பிரியப்படுத்தணும், கர்த்தரை பிரியப்படுத்தணும், தேவனை பிரியப்படுத்தணும், கர்த்தரை பிரியப்படுத்தணும் என்ற நிலைகளிலே நம்முடைய எண்ணம் இருக்க வேண்டும், நம்முடைய உணர்வுகள் இருக்க வேண்டும், நம்முடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. அது எப்படி வெளிப்படணும் சொன்னா, கொலோசியர் 1:10 வாசிப்போமா. சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து. அப்போ நற்கிரிகள் என்றுதான் ஒரு நல்ல கனிகள். அது எது சொல்லப்பட்டிருக்குன்னா, இதைத்தான் ஆத்துமாதாயம் என்று சொல்கிறோம். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவதற்கு என்னென்ன வழிகள் எல்லாம் ஜனங்களுக்கு உதவி செய்ய முடியுமோ அதையெல்லாம் சொல்லி செஞ்சு 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 சுவிசேஷத்தை சொல்லி ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு தேவனுடைய அங்கீகாரம் அப்பொழுது நமக்கு தேவனுடைய அங்கீகாரம் கிடைக்கும். அப்போ மனிதர்கள் என்ன செய்வார்கள்? அது அங்கீகாரப்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 2:4 வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 2:4. சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல, எங்கள் இருதயங்களை சோதித்தருகிற தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுகிறோம். அப்ப என்ன சொல்றாருன்னா, இப்படிப்பட்ட நிலையிலே சுவிசேஷத்தை அறிவிக்கத்தக்கதாக ஏற்படுத்தி இருக்கிறபடினாலே இந்த காரியத்திலே நாங்கள் தேவன் என்ன செய்கிறோம்? பிரியப்படுத்துகிறோம். எப்படி நான் தேவனை பிரியப்படுத்தலாம் ஐயா? ஒரு சுத்தமா வாழ்ந்து தேவனை பிரியப்படுத்தணும். கனிகள் நிறைந்தவனை கர்த்தரை பிரியப்படும். அதே சமயத்துல இது மட்டும் போதாது, நீங்கள் நற்செய்தியாக சுவிசேஷத்தை அறிவித்து ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து கர்த்தருக்கு என்ன செய்து பிரியப்படுவதா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு பாவி மனம் திரும்போது என்ன நடக்குது பரலோகத்துல? என்ன செய்யுது சொல்லுங்களேன். சரி, நீங்க வீடு கட்டுறீங்க, பரலோகம் ரொம்ப சந்தோஷப்படுமா? நீங்க கார் வாங்குறீங்க, பரலோகம் சந்தோஷப்படுமா? நீங்க பெரிய ஒரு பட்டம் பெறுறீங்க, பரலோகம் சந்தோஷப்படுமா? ஆனா பரலோகத்தை சந்தோஷப்படுறதுக்கு ஒரே ஒரு காரியம் தான் பரலோகத்தை சந்தோஷப்படுத்துது, ஒரு பாவி மனம் திரும்பும் போது. அப்போ பாருங்க, அந்த காரியத்துக்கு யார் ஒருவர் அந்த வேலையை செய்யறாங்களோ அவர்கள் மேலே தேவன் ரொம்ப பிரியமா இருப்பார். அப்போ இப்படிப்பட்டதான நிலையில் இருக்கக்கூடியவர் என்ன செய்வார்கள் சொல்லி சொன்னா, அவங்க தேவனை பிரியப்படுத்தத்தக்கதாக அவர்கள் சுவிசேஷ ஊழியத்தை செய்வார்கள். பிலிப்பியர் 2:12-13 ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப என்ன சொன்னா, கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். எப்படி நடக்கணும்? தேவனுக்கு பிரியமா நடக்கணும். தேவனே நமக்குள்ள இந்த விருப்பத்தை ஆசையை உண்டு பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறார். நமக்குள்ள ஒரு ஆசையை உண்டு பண்ண விரும்புகிறார், விருப்பத்தை உண்டு பண்ண விரும்புகிறார். என்ன ஆசை, என்ன விருப்பம்? நீ சுவிசேஷம் ஊழியம் செய்யணும், ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணுங்கிறதானே இந்த விருப்பத்தை ஆசையை கர்த்தர் உண்டாக்குறாரு. எதுக்காக கொடுக்கிறாரு சொல்லி சும்மா இல்ல, நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதே போல என்ன செய்து கொள்ள வேண்டும்? நீங்கள் நடக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. காரியங்கள் இப்படி இருக்கிறபடினாலே இப்படிப்பட்டதான நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் இருக்கிறது. நித்தியமான அந்த வீடுக்கு நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். தேவன் அதற்கு நம்ம ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட நிலைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவன் நம்மை தூண்டி எழுப்பும் போது அவர் கீழ்ப்படிந்து நாம் அப்படியே நடந்து கொள்ள வேண்டும். ஒன்று தெரியுமா உங்களுக்கு? 2 Corinthians 5:10 வாசிங்க. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா?
உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? கேளுங்க ஐயா, சொல்லுங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? நம்ம ஒரு நாள் தேவனுக்கு முன்பதாக நியாயஸ்தானத்தில் நிற்க வேண்டும். நாம் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது அதுக்கேற்ற பலனை அடையும்படிக்கு என்ன செய்து கொள்ள வேண்டும்? தேவனுடைய கோர்ட்ல நிக்கணும். பக்கத்துல சொல்லுங்க, கோர்ட்ல நிக்கணும். பரலோக கோர்ட்ல போய் நிக்கணும். ஏன்னா நீங்களும் நிக்க மாட்டீங்களா? அங்க பின்னாடி சேர்ல உட்காந்து நிக்க. உங்களுக்கு புரியுதா இல்லையா? பரலோகத்தை போய் என்ன செய்யணும்? நிக்கணும். சரி, உங்களுக்கு ஒரு கேள்வி. அவிசுவாசிகளுடைய கோர்ட்டு எப்படி இருக்கும்? விசுவாசிகளுக்குரிய நீதிமன்றம் எப்படி இருக்கும்? அவிசுவாசிகளுக்குரியதான நீதிமன்றம் எப்படி இருக்கும்? விசுவாசிகளுக்கான நீதிமன்றம் எப்படி இருக்கும்? எல்லாருக்கும் ஒன்னா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ? அவனவன் அவனுடைய சரத்துல செய்த நன்மைக்காவது தீங்காவது தக்க பலன் சொல்லியிருக்கிறது. ஆனா ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கிறது. என்ன? அவிசுவாசி ரட்சிக்கப்படாதவன் அவனுக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது. என்ன நியாய தீர்ப்பு என்று சொன்னால், நியாயஸ்தானத்தில் நிக்கணும், கோர்ட்ல நிக்கணும். அப்போ குற்றம் சொல்றோம், குற்றம் சொல்லுவாங்க. இந்த குற்றம் எல்லாம் சொஞ்ச போ நரகத்துக்கு, முடிஞ்சு போச்சு கதை. ஆனா ரட்சிக்கப்பட்டவன் பரிசுத்தத்து மேல பரிசுத்தமா வாழ்ந்து கர்த்தருக்கு பிரியமாக வாழ முயற்சி செய்தவர்களுக்கெல்லாம் நியாயஸ்தானம் எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னா, நீங்கள் செய்த ஊழியத்திற்காக நன்மைக்கு எதுவாக பலன் கொடுக்கிற இடமாக என்ன செய்யும் இருக்கும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அநேகர் சொல்லி நினைப்பாங்க, அன்னைக்கு நிற்கும் போதான் கொஞ்சம் ஊழியம் செஞ்சுட்டு வராம விட்டுட்டோமே, ஒரு 4 ஆத்துமா ஆதாயம் பண்ணாம வந்துட்டோமே, அன்னைக்கு அது சாதாரண நினைச்சிட்டோமே, ஐயோ அவன் இவன் இப்படி வாங்குறானப்பா, இவனுக்கு ஆண்டவர் இப்படி கொடுக்கிறாரு, அவனுக்கு இப்படி வாங்கி கொடுக்கிறாரு, நமக்கு இதெல்லாம் வேண்டாங்க. பக்கத்து இதெல்லாம் வேண்டாங்க, இதெல்லாம் வேண்டாங்க, இதெல்லாம் வேண்டாங்க. அங்க போனா அப்படி நிக்கணும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. 1 கொரிந்தியர் 15:58 ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாய் அசையாதவர்களாய் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. எப்பொழுதும் பெருகிக் கொண்டே இருக்காங்க. இருங்க, அசையாதீங்க. சுவிசேஷ ஊழியத்தை சேரவர்களை குறித்து கர்த்தர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அவன் செய்யல, இவங்க செய்யல, இவங்க செய்யல, அவங்க செய்யல, நான் மட்டும் இல்ல, நீங்கள் இதில் அசையாதவர்களாய் உறுதியாய் இருந்து நாளுக்கு நாள் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து அதை என்ன செய்யுங்க, நீங்க பெருகுங்க. நீங்கள் படுகிற பிரயாசத்துக்கெல்லாம் நிச்சயமா என்ன செய்கிறது? பலன் இருக்கிறது. கரங்களை தட்டி எல்லா கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. நிச்சயமாக நம்ம செய்கிற ஆத்துமாதாய ஊழியத்துக்கு பலன் இருக்கிறது. ஆண்டவர் பாப்பார், என்னப்பா தம்பி தாமோதரா, ஆண்டவரே பிரைஸ் தி லார்ட். அவர் நினைப்பாரு, தாமோதரா உனக்கு ஆண்டவன் பேர் சொல்லி கூப்பிட்டுக்கிறார், சந்தோஷம். எங்கப்பா உங்க அம்மாவை காணோம், உங்க அப்பாவை காணோம், உங்க அண்ணனை காணோம், தம்பியை காணோம். அங்க போய் ஆண்டவர், தமிழ் செல்வி இங்க வா, எங்கப்பா உன் வீட்டுக்காரரை காணோம், என் வீட்டுக்காரருக்கு நான் காவலாளியோ சொல்ல முடியாது. அங்கே அப்படி ஒரு கேள்வி கேட்கும் போது அங்க முக்காடு போட்டுறக்கூடாது, வெக்கமடையக்கூடிய நிலை வந்துடக்கூடாது. ஆண்டு சொல்லணும், நல்லது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனேன்னு சொல்லணும். நம்மளை பார்த்து ஆண்டு எப்படி சொல்லணும்? நல்லது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே. ஹஸ்பண்டை ரட்சிப்பு நடத்திட்டியப்பா, பரவாயில்ல. உன் மனைவியை நடத்திட்டிய, பிள்ளைகள் நடத்திட்டிய,
சொந்தக்காரங்க நடத்திட்டியே, கல்யாணத்தை போய் கண்டதெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்த சரிதான், ஆனாலும் அவங்களை ஆதாயம் பண்ணிட்டியே, சுவிசேஷம் சொன்னியே, கிறிஸ்துவுக்குள் நடத்திட்டியே. ஆண்டவர் பாராட்டணும், நம்ம பாராட்டணும். பாருங்க, அநேக சமயங்கள் நம்ம என்ன சொல்றோம்னா, என் சூழ்நிலை சரியில்லை என்று சொல்லுகிறோம். சுவிசேஷ ஊழியம் செய்வதற்கு நாம் சூழ்நிலை சரியில்லை என்று சொல்லுகிறோம். எனக்கு இந்த தம்பி மாதிரிலாம் சொல்லுவாங்க, எனக்கு படிக்கணும் பாஸ்டர். அந்த காலத்தில் வாலிப பிள்ளைகள்லாம் சுவிசேஷம் வந்து முதல் ஊழியர் முதல் அழிய நிற்பாங்க. 4-5 சண்டைகளை செடுப்பாங்க, சுவிசேஷ ஊழியத்துக்கு வருவாங்க. ஸ்கூல்ல படிக்கும் போது ஒரு 10 பேர் கூட்டு வந்துருவாங்க. பொம்பளை பிள்ளைக்கு அதுக்கு ஈடுக்கு அவர்கள் அதை காட்டில் சிறப்பாக இருக்கும். இவன் 10 கூட்டு வந்து அவன் 15 கூட்டு வந்துருவான் சுவிசேஷம் சொல்லி. இப்போ உள்ள பிள்ளைகள் என்னத்தை சொல்ல அப்படிங்கிறது இது இல்லை. உன் வேலை அதுதான், பக்கத்து உங்க வேலை அதுதான், உங்க வேலை அதுதான், உங்க வேலை அதுதான், அதான் பலனை கொடுக்கக்கூடியது, அதான் நிச்சயமானது. இவரை போல பிரச்சனை யாருக்கு இருந்தது கிடையாது. அப்போஸ்தலர் நடவடிக்கை 8ஆம் அதிகாரத்தில் 4 வசனத்தை பாருங்க. சிதறி போனவர்கள் எதுலப்பா சிதறி போனாங்க? குடும்ப சண்டையில போனாங்கன்னு நினைக்கிறீங்க? பங்கு பிரிச்சதுல பிரச்சனையா? இல்ல, உபத்திரவம், எரிச்சல் இருக்க முடியல, கொலை செய்யறான். யாரால தலை வெட்டு. ஆராதனைக்கு போனியா, சுவிசேஷம் சொன்னியா, தலைய வெட்டு, பிடிச்சு காவல்ல போடு, அடி, தொழு மரத்துல கட்டி அடி. அப்படிப்பட்ட நிலை. ஓடி போறாங்க. போன உடனே இங்க இருந்து அந்தியாவுக்கு போனாங்க, அங்க போனாங்க, இங்க போனாங்க. போன ஒரு மளிகை கடை வச்சுக்கிட்டு அங்க ஒரு வேலையை சேர்த்துட்டு பேரை மாத்திக்கிட்டு ஜாலியா இருந்தாங்களா? இல்ல, அங்க போனாங்க. அங்க போய் தன்னுடைய வாழ்வாதாரத்தை அவர்கள் உருவாக்கி கொண்டார்கள். ஆனா எல்லாவற்றையும் பிரதானம் அனுப்பிச்சாருங்களா? சிதறப்பட்டவர்கள். வாசிங்க. எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். அங்க எருசலேம் என்ன பண்ணாங்களோ, எங்க போனாலும் அவங்கள ஒண்ணும் செய்ய முடியல. எங்க போனாலும் சுவிசேஷத்தை சொல்லி 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 பிரசங்கம் பண்ணி ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணாங்க. பக்கத்தை சொல்லுங்க, என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சுவிசேஷ ஊழியத்தை சொல்லி செஞ்சு 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 ஆத்துமாதாயம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ரெஜி சிஸ்டர், நீங்க நல்லா ஹோட்டல் நடத்துறீங்க, வர்றவங்களுக்கெல்லாம் கொடுத்து 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 இயேசுவை பத்தி இயேசுவை சொல்லி ரட்சிப்பு நடத்தும். அல்லேலூயா. என்னென்ன பிசினஸ் பண்றீங்களோ, என்னென்ன வேலை செய்றீங்க, கண்டக்டரா இருக்கிற என்ன செய்யணும், போகும்போது டிக்கெட் கொடுக்கும் போது இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு உன்னை ரட்சிக்கிறார் தொடர்புக்கு டிராக்டர் கொடுக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமா. என்னென்ன வேலை செய்யறோமா, என்னென்ன எங்கெல்லாம் ஜனங்களை பார்க்கிறோமா, எல்லா இடங்களிலும் நாம் அதை செய்ய வேண்டும். செதறி போனவங்களை அப்படி செஞ்சாங்க. சுகமா இருக்கிறவங்க எவ்வளவு செய்யணும் சொல்லுங்க பாப்போம். செதறி போனவங்களே இப்படி ஊழிச்சிருந்தாங்கன்னா சுகமா இருக்கிற நம்ம எவ்வளவு ஊழியம் செய்யணும்? அக்கா சொல்லுங்க, அக்கா சொல்லுங்க, அக்கா சொல்லுங்க, அக்கா சொல்லுங்க. அநேகர் உட்காந்துட்டீங்க, உட்காராது எலும்புங்க. சொல்லுங்க, உட்காராது எலும்புங்க. சொல்லுங்க, எல்லாம் உட்காராது எலும்புங்க, 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 எலும்புங்க. சுவிசேஷ ஊழியம் செய்ய எலும்புங்க. ஏன்னா அதுதான் நமக்கு பலனை கொடுக்கக்கூடிய. சிதறப்பட்டவர்கள் எங்கும். ரோமர் 16ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு பவுல் வாழ்த்து சொல்றார். வாசிங்க. கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி பெபேயாளை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு எந்த காரியத்தில் உங்கள் உதவி அவளுக்கு தேவையா இருக்கிறதோ அதிலே நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவளை உங்களிடத்தில் ஒப்புவிக்கிறேன். அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட ஆதரவா இருந்தாள். அந்த அம்மா எப்படி எல்லாம் ஊழியம் செஞ்சு அநேகருக்கு ஆதரவா இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். 3ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஆக்கில் பிரிஸ்கில்லா ஆக்கில் சொல்லி 4ஆம் வசனத்தை அவங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க. அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும்
நன்றி உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். ஊழியத்திற்காக என்ன செய்றாங்க? தங்கள் கழுத்தை கொடுத்தாங்க. கழுத்தை கொடுத்தாங்க. சாகர கோப்பு கொடுத்தாங்க. ஐயா, ஊழியத்திற்காக, சுவிசேஷ ஊழியத்திற்காக தங்களை சாக கொடுத்தாங்க. கழுத்தை கொடுத்தார்கள். தோல்ல கழுத்தை கொடுத்தாங்க. அப்படி ஊழியம் செய்திருக்கிறார்கள். அதே போல நீங்க ஒவ்வொருத்தரும் நீங்க படிச்சுட்டே வந்து ஒவ்வொருத்தர் சொல்லி வாழ்த்துங்கள் 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 வாழ்த்துங்கள். அவங்க எப்படி பிரயாசப்பட்டாங்க அதிகமா பிரயாசப்பட்டாங்கன்னு சொல்லி 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 ஒருத்தருக்காக வாழ்த்து சொல்றதை பார்த்தோம். சபையில யாருமே சும்மா இல்லை. எல்லாருமே சூப்பரா ஆண்டவருக்கு பிரியமான விதங்கள்ல அவர் ஊழி செய்ததுனால எல்லாருமே பவுல் என்ன செய்யற வாழ்த்துறார். அப்போ நாம் கர்த்தருக்காக ஊழியம் செய்தால் ஆத்துமாக்கள் இருந்துச்சுன்னா பரலோகம் என்ன செய்யும்? நம்ம நல்லா வாழ்த்தும். நம்முடைய பிரயாசங்களை அது கவனித்து பார்க்கும். அது எழுதப்படும், எல்லாம் பொறிக்கப்படும். ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நல்லா கவனிச்சீங்கன்னா நம்முடைய ஒவ்வொரு, நீங்க எங்க இருக்கீங்க, எங்க போறீங்க, எங்க வர்றீங்க, யாரை சேர்த்துக்கிறீங்க, என்ன வேலை செய்றீங்க, இதையெல்லாம் கண்காணிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. தெரியுமா உங்களுக்கு? சேட்டலைட்டை வச்சு எல்லாத்தையும் கண்காணிக்கிறாங்க. உங்களை குறித்து பயோடேட்டா வேணும்னு சொன்னா வேற ஒன்றும் இல்லை. செட் உங்க போன் நம்பரை கொடுத்தீங்கன்னா போதும். நீங்க யாரு, என்ன, எப்படி எல்லாத்தையும் தெளிவா எடுத்து கொடுத்துருவாங்க கையில. உங்க பர்சனாலிட்டியை அப்படி எடுத்து கொடுத்துருவாங்க. அப்போ நாம் எல்லாவற்றையும் கண்காணிக்கப்படுகிறோம், எல்லாம் ரெக்கார்ட் பண்ணப்படுகிறது. உலக மனுஷனுக்கு இவ்வளவு ஞானமும் அறிவும் இருக்குமானால் தேவன் சிவாரு எல்லாவற்றுக்கும் மேலானவரா இருந்து கர்த்தருக்காக படுகிற பிரயாசங்களை எல்லாம் கவனிக்க. எங்க நீங்க போறீங்க, யார்கிட்ட பேசுறீங்க, எப்படி பிரயாசப்படுறீங்க, எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, எவ்வளவு அவமானப்படுறீங்க, எப்படி கஷ்டப்படுற ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணி அதுக்காக முயற்சி எல்லாத்தையும் தேவன் பார்த்து எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பார். பள்ளத்து போகும்போது ஒரு மனுஷவர்னா உள்ளே வரும்போதே என் பிதாவின் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, எப்பா நமக்கு வரவேற்பு கொடுக்கறதுக்கு பரலோக வாசல்ல இயேசுநாதர் நிப்பாரா? ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேறு என்ன நம்ம வாழ்க்கையில வேறு? ஆகையினாலே இந்த நாட்கள் நம்ம கவனம் எதில் இருக்கணும்னு சொன்னா, சுவிசேஷம் அறிவித்தலும் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்தலும் நம்முடைய கவனம் இருக்கணும். கவனம் இருக்கணும், கவனம் இருக்கணும். நீ யாராக இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளையா இருக்கலாம், வாலிப பிள்ளையா இருக்கலாம், நீங்க பெரியவங்களா இருக்கலாம், நீங்க பல அளவில் இருக்கலாம், உங்களுக்கு பலவிதமான வித்தியாசமான வேலைகள் இருக்கலாம், உடல் உழைப்பு சார்ந்த வேலையா இருக்கலாம், அல்லது மூளை பயன்படுத்தி செய்யக்கூடிய, உட்கார்ந்து செய்யக்கூடிய வேலையா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, ஆனால் உங்களுடைய தலையான கடமை எதுவா இருக்குன்னு சொன்னா சுவிசேஷத்தை அறிவித்து ஆத்துமாதாயம் செய்வது தான். அதுதான் நமக்கு பரலோகத்தை என்ன செய்யும்? மேன்மை கொண்டு வரும். அல்லேலூயா. அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒரு ஆசையை கொடுக்குறா பார்த்தீங்களா? நமக்குள்ள இதை கேட்கும்போது ஒரு ஆசையை கொடுக்குறா பாருங்க. ஆமா, சுவிசேஷ ஊழியம் செய்யணும், நானும் ஆத்துமாக்கணும். இதுதான் அவர் தம்முடைய சித்தத்தின்படி ஆசைகளை விருப்பத்தையும் நமக்குள்ள உண்டாக்கி கொண்டே இருக்கிறார். இதுக்கு நம்ம இடம் கொடுத்துட்டா போதும், நமக்கு பலன் நிச்சயமா இருக்கும், பலன் நிச்சயமா இருக்கும், பலன் நிச்சயமா இருக்கும், பலன் நிச்சயமா இருக்கும். எல்லாம் எழுதுன்னு நம்ம ஜெபமான போகிறோம். யோனாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், யோனா நினிவேக்கு போப்பா, போய் நான் சொன்ன செய்தி சொல், அங்கே என் வார்த்தையை சொல் என்று சொல்லி கர்த்தர் அனுப்பினார். நல்ல மனுஷன்தான், பரிசுத்தவான் தான்.
தேவனுக்கு பயந்து நடக்கிறவர் தான், சத்தியத்தில் நடக்கிறவர் தான், தேவனோடு உறவாடுவர் தான். ஆனா அவருக்கு இருக்கிற சுயம் என்ன செய்ய மாட்டேன்னு சொன்னா, தேவன் சொல்வதை அவருக்கு செய்வதற்கு இடம் கொடுக்க மாட்டேன். அவர் ஒரு இடத்துக்கு போக சொன்னா அவர் ஒரு இடத்துக்கு போறார். போய் சுவிசேஷம் சொல்லுன்னு சொன்னா அவர் வேற ஊருக்கு தப்பிச்சு போயெல்லாம் போறார். தேவன் உங்களை வைத்திருக்கிற இடத்துல நீங்கள் சுவிசேஷம் சொல்லாம எங்க போனாலும் கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார், ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். தேவ திட்டத்தை நாம் செய்யாம எங்க போனாலும் கர்த்தர் நம்ம அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். தேவனுக்கு தப்பிச்சு எங்க போவோம்? இந்த விருப்பத்தை அவர் தான் கொடுக்கிறார், இந்த செய்தி நமக்கு அவர் தான் கொடுக்கிறார், அவர் தான் நம்மோட பேசுறார். இது செய்கின்ற ஒரு உற்சாகத்தை நமக்குள்ள தேவன் தர்றார். நீங்கள் அதுக்கு இடம் கொடுத்தால் போதும், இடம் கொடுத்தால் போதும், கீழ்ப்பிடித்தால் போதும். ஆண்டவர் உங்களை வல்லமையா எடுத்து பயன்படுத்துவார். ஆண்டவர் என்னை கேளும் ஜாதிகளை சொந்தமாய் பூமியின் எல்லைகளை சுதந்திரமாய் தருவேன் சொன்னவர். ஆமென். ஆண்டவர் இந்த நாட்கள் ஆத்துமாக்களை தருவதற்கு அவர் காத்துக்கொண்டே இருக்கிறார், காத்துக்கொண்டே இருக்கிறார். இந்த நாட்கள் நம்ம ஒப்பு கொடுப்போம் ஆண்டவருடைய சமூகத்தில். ஆண்டவரே, கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. கர்த்தருக்கு ஏதாவது செய்யணும்னு இருக்குது, ஆனா என்னால முடியல, தள்ளி தள்ளி போகுது. இனி அப்படி இருக்க மாட்டேன். கர்த்தருக்காக ஊழியம் செய்வேன், ஊழியம் செய்வேன், ஊழியம் செய்ய ஏதாவது ஒரு ஊழியத்தை நான் பொறுப்பெடுத்து செய்து ஆத்துமக்களை ஆதாயம் செய்வேன், ஆத்துமக்கள் ஆதாயம் செய்வேன். அதற்காக நான் அர்ப்பணிக்க போகிறேன், அர்ப்பணிக்க போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் கண்ணை மூடி இருப்போம். கண்ணை மூட விருப்பம் இல்லைன்னு வெளியே போய் உட்காந்துருங்க வராண்டால, பிரச்சனை இல்லை. க்ளோரி டு காட், க்ளோரி டு காட், க்ளோரி டு காட். எல்லாம் கண்களை மூடி பிரைஸ் அல்லாஹ். ஷாந்தாலா ரஹபாலாதால். ஆவியை நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார், கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்த சுவிசேஷத்தை சொன்னாங்களே, அவ்வளோ மோசம் இல்லையே உனக்கு மகளே, அவ்வளோ பிரச்சனை இல்லையே மகளே. உடல் இருக்க வரைக்கும் உடல்ல பிரச்சனை இருக்கத்தான் செய்யும், குடும்பம் இருக்க வரைக்கும் குடும்பத்தில் பிரச்சனை இருக்கத்தான் தெரியும், இந்த உலகத்தில் இருக்க வரைக்கும் இந்த உலகத்தில் உனக்கு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். ஆனால் அவைகள் மத்தியிலும் உன்னை ஆசீர்வதிக்க, உன்னை ஆயத்தப்படுத்த, நித்திய ஆசீர்வாதத்தை உனக்குள் நான் தர, உன்னை ஏவு எழுப்புகிற சத்தத்திற்கு நீ செவி கொடுத்தா போதும். அது நிமித்தமாய் உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நித்திக்கு போகும்போது உனக்கு வைத்திருக்கிற தேவ மகிமையை பார்த்து நீ சந்தோஷப்படுவாய். உண்மையா ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிறேன், இந்த ஊழியம் சேர்க்க முழுமையாக அர்ப்பணிக்க, சுவிசேஷம் ஊழியம் செஞ்சு ஆத்துமக்கள் ஆதாயம் பண்ணுறதுக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க கைகளை உயர்த்தி, கைகளை உயர்த்தி, கைகளை உயர்த்தி தேவ சமூகத்தில் அர்ப்பணிங்க. யாரும் கண்ணை திறக்காத. Glory to God. கர்த்தர்ட்ட பேசுங்க, கர்த்தர்ட்ட பேசுங்க. கர்த்தர் உங்ககிட்ட பேசுறாரு, பேசுறாரு. கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது, கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. ஏவட்டும், ஏவட்டும். கடந்ததெல்லாம் மாறட்டும், கடந்ததெல்லாம் மாறட்டும், கடந்த சோர்வுகள், கடந்த காரியங்கள்லாம் மாறட்டும். கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி கர்த்தருக்காக நான் அர்ப்பணிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியத்தை முழுமையாக மனப்பூர்வமாய் செய்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். ஹல்லேலூயா. என் கால்கள் சும்மா இருக்காது, நான் அமர்ந்திருக்க மாட்டேன். ஹல்லேலூயா. சுவிசேஷத்தை நான் சொல்லுவேன், வாயை திறந்து சுவிசேஷத்தை சொல்லுவேன், ஆத்துமக்கள் ஆதாயம் சொல்வேன். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு என்னால் முடிந்த அளவுக்கு நான் பிரயாசப்படுவேன். ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. ஆமென். கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார், கர்த்தர் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். தேவன் பரலோகம் உங்களை பார்த்து மகிழ்கிறது, பரலோகங்களை பார்த்து மகிழ்கிறது. தேவனுடைய விசேஷ கிருபைகளை தந்து கர்த்தர் நடத்த வல்லவராயிருக்கிறார், நடத்த வல்லவராயிருக்கிறார், நடத்த வல்லவராயிருக்கிறார். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் முன்னோக்கி ஜெபம் பண்ணுகிறோம். இந்த நாளிலே கர்த்தாவே, இந்த சத்தத்தை கேட்டு தங்கள் ஒப்பு கொடுத்து முன்வந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அவர்கள் மேல் உம்முடைய கரம் வைக்கப்படுவதாக, ஒரு விசேஷ அபிஷேகம்
இறங்கி வருவதாக. கர்த்தர் இவர்களே கர்த்தாவே இந்த ஒப்பு கொடுத்தலை அங்கீகாரம் பண்ணுவீராக. ஹல்லேலூயா. பரலோகத்திலே கர்த்தாவே இவர்களுக்கு ஒரு சிறப்பு கிருபை உண்டாவதாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. அந்த யாவரோடு தொடர்ந்து ஈடுபடுங்க ஆண்டவரே. இது கற்பணிக்காத ஒவ்வொருவரோடு கர்த்தர் ஈடுபடுங்க ஆண்டவரே. பேசுங்க ஆண்டவரே. தேவனுடைய சித்தத்துக்கு அர்ப்பணிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அவளை ஆசீர்வதிங்க. உம்முடைய கிருபை, சமாதானம், இரக்கம் எல்லாரோடும் இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.